அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக சொல்லுங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் இயற்பெயர் நுஅமான் இப்னு சாபித் அல்-கூஃபி என்பதாகும். இவர்கள் ஹிஜ்ரி 80ஆம் ஆண்டு ஈராக்கில் உள்ள கூஃபாவில் பிறந்தார்கள். இவர்களின் தந்தை 10 வணிகர். இமாம் அவர்கள் கூஃபாவில் வாழ்ந்த இமாம் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களிடம் கல்வி கற்றுத்தந்தார்கள். இமாம் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களின் வீட்டு திசை பக்கம் கூட தங்களது கால்களை நீட்டியதில்லை. அத்தகைய பெருமதிப்பை வைத்திருந்தார்கள். இமாம் அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவில் மார்க்க விளக்கம் பெற்று செல்ல இமாம் அவர்களிடம் மார்க்க விளக்கங்கள் பெற்று செல்ல மக்கள் பல நாடுகளிலிருந்தும் ஒன்று குவிந்தனர். இவர்கள் இறை வணக்கத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். இஷா தொழுகைக்கு செய்த உழுவை வைத்து சுபூஹ் தொழுகை தொழுவார்கள். அந்த அளவிற்கு இறை வணக்கத்தில் ஈடுபாடுவார்கள். இமாமர்கள் சொல்லுகின்ற மார்க்க சட்டங்களை அடுவில் சென்ற 40 மான்களை எழுதிக்கொண்டே வருவார்கள். இவர்களில் இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். ஆண்கள் தலையை மறைக்காமல் தொழுவது கூடுமா? ஆண்கள் தலையை மறைக்காமல் தொழுவது சுன்னத்திற்கு மாற்றமாகும். வசதி இருக்கும் போது தலையை திறந்து தொழுவதும் அபிமலிக்கு மாற்றமாகும். மேலும் நீண்ட காலமாக எல்லா நாடுகளிலும் உள்ள முஸ்லிம்கள் தொப்பி தலைப்பாகை போன்றவற்றை அணிந்துள்ளனர். இவ்வாறு செய்வதால் முஸ்லிம்களுக்கு மதிப்பும் மரியாதையும் ஈடுபடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எவரேனும் வாழ்ந்திருக்கிறார்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ராவிலும், அப்துல்லாஹ் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவிலும், ஸஹல் இப்னு ஸஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபாவிலும், அல்-நுஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். 4 இமாம்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சத்தோடு தொடர்புடைய இமாம் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 3ஆம் பாட்டனார். அப்துல் முனாஃப் அவர்களின் வம்சாவளி தொடரில் வருபவராகும். துஆ குர்பானி கொடுக்கும்போது ஓதும் துஆ. இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லஸீ ஃபத்தரஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ஹனீஃபன் முஸ்லிமன் வ மா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிஸாலிக உமிர்து வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன். தகப்பல் மின்னி ஹாதன் நுஸ்க வஜஅல்ஹு குர்பானன் லிவஜ்ஹிக வ அஸீம் அஜ்ரி அலைஹா. மணமக்களை வாழ்த்தும் போது ஓதும் துஆ. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். தூக்கத்தின் இடையில் பயம் ஏற்பட்டால் ஓதும் துஆ. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கதபிஹி வ இகாபிஹி மின் ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன். ஒழுக்கங்கள்ல கல்வியை பற்றி கல்வி. ஆண் பெண் ஒவ்வொருவரும் கல்வியை கட்டாயமாக கற்றிட வேண்டும். குர்ஆன் அருளப்பட்ட பெண் யாருக்கு ஒவ்வொரு அளவை நாடுகிறானோ அவருக்கு தீனுடைய விஷயத்தில் விளக்கத்தை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கல்வியை கற்றால்தான் நாம் ஒழுக்கமும் பண்பாடும் மிக்க மக்களாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் வாழ முடியும். எனவே கல்வியை கற்று அதன்படி செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் வெற்றியை மேன்மையடைய செய்வான். உது என்றால் என்ன? இபாதத் செய்வதற்காக சிறு தொடக்கை போக்குவதற்காக உடல் உறுப்புகளை கழுவி சுத்தம் செய்வதற்கு உழு என்று சொல்லப்படும். உதுவின் ஃபர்துகள் எத்தனை? உழுவின் ஃபர்துகள் 4. 1. ஒரு காரின் சோனிலிருந்து மறு காரின் சோனை வரை நெற்றி முடியிலிருந்து தாடை கீழ் வரை முகம் முழுவதும் கழுவுதல். 2. இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுதல். 3. நாயின் ஒரு பாகம் தலைக்கு மசாஜ் தருவுதல். 4. இரு கால்களையும் கணுக்கால் உட்பட கழுவுதல்.
ஒதுவின் சுன்னத்துகள் எத்தனை? உழுவின் சுன்னத்துகள் நியத் செய்தல், பிஸ்மில்லா கூறுதல், இரு கைகளை மணிக்கட்டுவடை கழுவுதல், விஸ்வாக் செய்தல், வாய் கொப்பளித்தல், நாசுக்கு நீர் செலுத்துதல், தாரியை கோரி கழுவுதல், கை கால்களின் மெடுகளை கோரி கழுவுதல், ஒவ்வொரு உறுப்பையும் மும்மடை கழுவுதல், ஒரு முறை தலை முழுவதும் மசாஜ் செய்தல், இரு காடுகளுக்கு மசாஜ் செய்தல், பிறருக்கு மசாஜ் செய்தல், ஒழுங்குமுறைப்படி உழு செய்தல், தொடர்படியாக கழுவுதல், அதாவது ஒரு உறுப்பு காயதற்கு முன் அடுத்த உறுப்பை கழுவுதல், உழு செய்த பின்னால் ஒதுவை முறிக்கக்கூடியவைகள் யாவை? உழுவை முடிக்கக்கூடியவை: 1. மலந்தனம் வெளியாகுதல், 2. காற்றை பெறுதல், 3. உடலில் ஏதேனும் ஒரு பாகத்திலிருந்து இரத்தம் அல்லது சீர் வெளியாகி வடிதல், 4. வாய் நிரம்ப வாந்தி எடுத்தல், 5. சாய்ந்தோப்படுத்தல் தூங்குதல், 6. நோய் அல்லது வேறு காரணத்தால் மயக்கம் அடைதல், 7. தொழுகையை சத்தமாக பைத்தியம் பிடித்தல், 8. தொழுகையை சத்தமாக சீரித்தல், 9. மர்மஸ்தானங்கள் ஒன்றோடு ஒன்று திரையின்றி சந்தித்தல். இஸ்லாமிய அடையாள சின்னங்கள். அதில் முதல் அடையாள சின்னம் என்ன? 1. அல் மஸ்ஜிதுல் ஹராம். மக்காவில் உள்ள புனித பள்ளிவாசலுக்கு அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படும். இதன் முழு பேர் கஅபத்துல்லாஹின் புனித இல்லம். இதை பற்றி மனிதர்களுக்காக முதலாக நிறுவப்பட்ட புனித இல்லம் என்று குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், முதலில் புனித கஅபாவை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். பின்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4 பக்கம் சுடெழுப்பினார்கள். பின்பு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அழிந்தது. பின்பு அல்லாஹ்வின் ஆணைப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கட்டி முடித்தார்கள். இப்புனிதமான இல்லம் அமைந்துள்ள மக்கா நகரில் தான் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், இஸ்லாத்தை பரப்பினார்கள். இந்த உலக முஸ்லிம்கள் அனைவரும் கஅபாவை நோக்கி தொழுது வருகின்றார்கள். இந்த பள்ளியில் தொழுவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1,00,000 மடங்கு அதிகமான நன்மைகள் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.